மேக்ஸிமம் வீட்டில் வந்துட்டு லேடிஸ் எல்லாம் அந்த மாதிரி கவர்லாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து சேர்த்து சேர்த்து வைப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யாரெல்லாம் இப்படி கவர் சேர்த்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எதுக்காக இந்த கவர்லாம் சேர்த்து வைப்பேன் அப்படின்னா டஸ்ட்பினில் வைக்கிறதுக்காக தான். ஸோ இந்த கவரில் வேஸ்ட்டெல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு அது சீக்கிரமாக பார்த்திங்க அப்படின்னா கிழிஞ்சு போகாது, நமக்கு கட்டி எடுத்துக்கொண்டு வேஸ்ட்டில் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பிளாக் கலர் கவர்லாம் வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கிழிஞ்சிடுது, ரொம்ப வெயிட் வந்து தாங்குறதில்ல. இது அப்படி இல்லை, நல்லாவே வெயிட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இந்த கவர் எல்லாமே நான் வந்து சேர்த்து வைப்பேன். அந்த கவர் எல்லாமே ரொம்ப கலைஞ்சி போயிருந்துச்சு. சரி ப்ராப்பராக மடித்து வச்சாக்கி நிறைய கவர் வந்து நம்ம அழகாக அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஃபேஸையும் ஹேரையும் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க, குளிக்க போகிறதுக்காக ரெடியாக இருந்தேன், அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ பேபி வச்சுட்டு வந்து இதெல்லாம் பண்ணுறது வந்து கஷ்டம். அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தார். நான் வைக்கவும் ஏதோ நான் விளையாடுறதுக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு போயிட்டு அப்போவே சொன்னேன், ஒன்றும் செய்யக்கூடாது, அப்படியே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல சொல் பேச்சு கேட்டு அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அவருக்கு சாப்பிட்றதுக்கு பழம் கேட்டார். அப்படியே கொடுத்தா அவர் சாப்பிட மாட்டார். கொஞ்சம் ஸ்பெஷலாக அதை கட் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் சுகர் வேறு போட்டு கொடுக்கணும். அதை நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு அந்த சுகரை எடுத்து அவர் தான் போட்டு அவர் தான் சாப்பிடுவாராமா. பெரிய மனுஷர் ஆகிட்டாரு அப்படின்னு நினப்பு. அவனோட ரியாக்ஷன் பாருங்களேன், வர வர கேமரா அட்டென்ஷன் வேறு ரொம்ப அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு.